and welcome. இது ராம்ராஜ் தோத்திஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இன் சிரிப்படா. Powered by Repco Home Finance மற்றும் Mood Silver Condoms. Co-presented by Tata Tiscon TMT கம்பிகள். The Chennai Silks. Let the celebrations begin. பதஞ்சலி தன்காந்தை மற்றும் The Pajama Factory Pocket Leggings. மறுபடியும் ஒரு நியூ டீமோட நம்ம வந்து இந்த நாளை துவங்க போறோம். சரி, என்ன பாலாஜி சொல்ல, வீட்டில் மாப் போட்டு அப்படியே வந்துட்டியா? ஏன் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கியா? தான் கேட்டேன். அதாவது இந்த மூவி டீம் ரொம்ப சிம்பிளான டீம். ஓகே. ஓவர் பில்டப்லாம் இருக்காது. ரொம்ப கேஷுவலான நம்ம நண்பர்கள். ஆனால் நானும் அப்படி கேஷுவலாக இருக்கிறேன்னு வச்சுக்கேன். அவங்க கேஷுவலாக இருந்தால் அது செலிபிரிட்டி மாதிரி இருப்பாங்க. சரி விடு, பரவாயில்ல, அப்செட் ஆகாத மச்சி. அதாவது இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்கு இல்லையா? ஓ, அந்த டீம்ல தான் வந்துக்கிறாங்களா? டேய், ஏண்டா எவ்வளோ பழைய படம், சிடி கூட கிடைக்காது, நீ என்னடா இப்படி கேட்குற? சரி விடுமாமா. அலாவுதீன் அற்புத விளக்கு இருக்குல்ல? ஆமா. அது தேய்ச்சா பூதம் வரும்ல? ஆமா. பூதம் வந்தா நீ என்ன கேட்ப? நீ தான் பூதமான்னு கேட்ப. சரி பரவாயில்ல, பொதுவாக நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஏதாவது இந்த மாதிரி ஒரு மாய சக்தி வந்து நம்ம ஆசை நிறைவேற்றாதான்னு இருக்கும். சரி, அந்த மாதிரி நம்ம நண்பர்கள்ட்ட பூதம் வந்துச்சுன்னா என்ன கேட்பாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓகே தம்பி, அலாவுதீன் அற்புத விளக்கு உங்களுக்கு கிடைக்குது, என்ன கேட்பீங்க? சாவே வரக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். சாவே வரக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். விளக்கு செத்துருது, என்ன பண்ணுவீங்க? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது பூதம் நினைச்சா இல்லை மாமான்னு நினைச்சா? நீ சொல்லுங்க பிரதர், பூதம் வந்தா என்ன கேட்பீங்க? பூதம் வந்தா தலை அஜித் சார் கூட பைக்ல ஒரு ரவுண்ட் போகணும் கேட்பேன். வேற என்ன கேட்ப? வேற எதுவும் கேட்க மாட்டேன். அடா பாய், எவ்வளோ விஷயம் இருக்குடா கேட்கறதுக்கு, பைத்தியக்காரா. ஓகே மகேஷ், அந்த விளக்கு உங்ககிட்ட கிடைக்குது. என்கிட்ட கிடைச்சதுன்னா தேய்ச்சோன்னா பூதம் வரும்ல, வந்தோடனே தயவு செஞ்சு பாலாஜியோட இனிமேல் நான் ஷோவே பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுன்ற. மச்சி, இவ்வளோ அற்புதத்தை பற்றி ஏன் தெரியுமா பேசணும்? ஏன்னா ஒரு அற்புதமான டீம் இப்போ வரப்போகுது. சரி, பிச்சுவா கத்தி பட குழுல இருந்து. அப்போ நீயே டீல் பண்ணிக்க, நான் போறேன். ஏன்டா கம்முனியா கத்திக்கிட்டலாம் எவன் பேசிக்கின்னு சுமாரா பிட் பாக்கெட் அடிச்சா உனக்கு தெரியாத பத்தி. பிச்சுவா கத்தி டீம்ல இருந்து அந்த படத்தினுடைய கதாநாயகர் இனிகோ பிரபாகர், நம்ம அன்பு சகோதரர் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட், மண்ணின் மைந்தர், நம்மளுடைய காளி வெங்கட் வந்திருக்காரு. ரெண்டு பேரையும் ஒரு பலத்த கைத்தட்டலோட கூப்பிடுறோம். அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கணைய பாக்குற, வம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற, பிச்சுவா கத்தி படத்துலேருந்து வந்திருக்கா. எனக்கு இனிகோ சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்மளை வந்து டிவியில் ஏதாவது ஒரு இதில் பார்த்தாருன்னா, ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்கிறதுன்னா உடனே நைட்டு 10:15 அடிச்சு, தலைவா இப்போ தான் தலைவன் ஜோக்கு பார்த்தேன், செம்மையாச்சு தலைவான்வார். இல்லை, கால் பண்ணி கலாய்க்கிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லையா? ஆக்சுவலாக அப்படி சொல்லணும்னா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு உங்கள் கமெண்ட்ஸ் இல்லையா? ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்காக தானே நீ அதை போட்டேன். சரி சொல்லுங்க மிஸ்டர் இனிகோ, சொல்லுங்க. பிச்சுவா கத்தி எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான படம்? என்கிட்ட இந்த டைட்டில் சொன்னவொன்னே எல்லாரும் அதான் கேட்டாங்க, எங்கே போகும்போது பிச்சுவா கத்தி பிரதர் ஷார்ப்பாக இருக்குமா இல்லை அப்படின்னு. டேரக்டர் வந்து அதை ஷார்ப்பாக ஆக்கிட்டு இருந்தாரு. சரி, நல்லா தான் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறது என்னோட பதிலாக இருந்து. உங்களோட நிறைய பேசணும், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இனிமையான மனிதர், மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாரையும் சிங்கர் வைஷாலி அவர்களையும் இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ரகுநந்தன் சார் அண்ட் வைஷாலி. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கண்ணோட வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, வெல்கம்.